நீங்கள் லேப்டாப் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர், இதுதாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தாங்க நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். 1.5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு லேப்டாப் வாங்கலான்னு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஃபோனில் எடிட் பண்ணது. இதுக்கப்புறம் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம லேப்டாப்பில் எடிட் பண்ண போகிறோம். இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணுங்க. இதுக்கப்புறம் தாங்க நம்ம லேப்டாப் வாங்கிட்டு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப் தாங்க போயிட்டு வாங்க போகிறோம். A few moments later. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு போயிடுவோம். இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ நானும் நம்ம ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ R15 போயிட்டு வந்து ஒரு வழியாக வாங்கிட்டோம். கிட்ட ஷோரூமில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் பேச முடியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு தெளிவாக பேசலாம். நல்லா தான் இருக்குது, அப்படியே வளன்னு இருக்குது. டக்குன்னு சூப்பராக இருக்குங்க. சிபிஎஸ்சி இப்போ நம்ம கையில் இருக்கிற பேக் தாங்க நேற்று iPlanet வாங்கினேன், நம்மளோட ஆப்பிள் லேப்டாப்பு. ஸோ இப்போ பிரித்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து கடையிலே பிரித்து பார்த்துட்டேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M4 சிப் ப்ராசஸர், 16 GB RAM, 512 GB SSDன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பிரித்து பார்க்கலாங்க. லேப்டாப்பை பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே நான் வாங்கின ஃபஸ்ட்டு லேப்டாப் இதுதாங்க. இதுக்கு முன்னாடி நான் லேப்டாப்லாம் பெருசாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கேன். அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் iPlanet வாங்குற ஆப்பிள் ப்ராடக்ட் இதுதாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இருக்குது. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்க, ஆப்பிள் லோகோ போட்டு. நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வாங்கியிருக்க கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலருங்க, அதாவது ஸ்டார் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக ஐஃபோன்லாம் வாங்கினோம் அப்படின்னா பாக்ஸ்லேயே நமக்கு வந்து சார்ஜர் வராது. என்ன ஃபீலிங்கா? நம்ம ஆப்பிள் லேப்டாப் வாங்கும் போது நமக்கு வந்து சார்ஜர் மண்டை ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருந்தது. கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நான் ஆன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம அப்படி பிரிச்சுக்கலாம். பிரித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு லோகோ வருது, சின்னதாக லோடிங் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது. இப்போ அந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேங்க. நான் வந்து இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரிவ்யூ பார்த்தேன். நம்மளே ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்னா ஏகப்பட்ட ரிவ்யூ பார்ப்போம்ல, அதே மாதிரி நான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன் அப்படிங்கும் போது நான் ஒரு 100 சேனல் 9 சேனலில் கூட ரிவ்யூ பார்த்தேன். ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் தாங்க இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். இந்த லேப்டாப்பை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியா இருக்கா, போர்ட்டபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தோட சிம்பிளுக்காகவும் இன்டெல் ரைசன் மாதிரியான ப்ராசஸரை விட இந்த மேக் புக்கில் இருக்க ப்ராசஸர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு லேப்டாப் வாங்கினா அதை லாங் டேர்முக்கு தானே யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அந்த ஒரு ரீசன்னால தான் ஆப்பிள் லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். உண்மையாலுமே இந்த லேப்டாப்பில் வந்து எடிட்டிங்லாம் எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒன்று காட்டுறேங்க. என் ஃபோனில் எடுக்கிற வீடியோஸை டக்குன்னு இந்த லேப்டாப்பில் ஏர்ட்ராப் மூலமா ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் எடிட்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க, நீங்கள் எந்த லேப்டாப் யூஸ் பண்ணாலும் ஒரு 2-3 வருஷம் தான் தாங்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மேக் எடுத்தோம்னா ஒரு 5 வருஷம் to 10 வருஷம் கூட அப்படியே கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும் அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, அதனால தான் நம்ம வந்து மற்ற விண்டோஸ் லேப்டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பண்ணுறோம். சரி, நம்ம பார்த்து மேக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு குவாலிட்டிங்க. சவுண்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் போயிட்டு செக் பண்ணேன். ஸோ இந்த லேப்டாப் தான் வாங்க போகிறோன்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஷோரூமில் போய் செக் பண்ணப்போ இந்த லேப்டாப்போட சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தாங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 GB RAM, 512 GB SSD, 10 core CPU, 10 core GPU, M4 சிப் ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை வச்சு எடிட் பண்ண முடியும், அதுவும் சூப்பராகவே எடிட் பண்ண முடியும், வேறு லெவலில் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வந்து லேப்டாப் வாங்க போகிறதா டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் சர்க்கிள்லாம் கேட்டேன். அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட பட்ஜெட் 1 lakh அப்படின்னா அந்த 1 lakh தூக்கி நீ வந்து பிசியில் போடுன்னு சொன்னாங்க. அப்படி இல்லாமல் நீ லேப்டாப் பக்கம் போகிறேன்னா கண்டிப்பாக நீ மேக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கில் தாங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கவே சூஸ் பண்ணிட்டேங்க. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13.6 இன்ச்சு, நல்ல ஒரு குட்டியான டிஸ்பிளே தான். ஆனால் குட்டியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. டிஸ்பிளேவோட குவாலிட்டி வந்து லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் ஃபோன்லேயே அதிகபட்சம் கேம்ஸ்லாம் விளாட மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது லேப்டாப் வாங்கினாலும் கேம்லாம் விளாட மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் மேக்கை சூஸ் பண்ணேன். சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே, நான் ஒரு லேப்டாப் வாங்கணும், நல்ல லேப்டாப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுப்பேன். அது என்னன்னா, நீங்கள் அதிகமாக கேம் விளாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸ் பக்கம் போகிறது தான் நல்லது. அது இல்லாமல் நான் ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் பண்ண போகிறேன், எடிட்டிங் பண்ணுவேன், கோடிங் பண்ணுவேன், அப்பப்போ சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் விளையாடுவேன்னா நீங்கள் மேக் பக்கம் போகிறது தாங்க நல்லது. ஸோ இதுதாங்க நம்ம லேப்டாப் ஸ்டோரியோட கதை. இதுவாகவே மேக் புக்கில் ஸ்பீக்கர் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், அப்புறம் யூஸ் பண்ணுற அந்த ஓஎஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க தாங்க தெரியும். இதுதான் என்னோட ஃபஸ்ட் லேப்டாப் அப்படிங்கிறதுனால எனக்கு லேப்டாப் பற்றி பெருசாக தெரியாது. ஸோ தெரிஞ்சதை வச்சு நான் உங்ககிட்ட ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டேங்க. லேப்டாப்போட கேமரா குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்கா என்னன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபோட்டோ பூத். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதோட கேமரா குவாலிட்டி மட்டும் பாருங்கள். இந்த கேமராலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஹார்ட் சிம்பிள் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது கேமராலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ காலு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறமேல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நம்ம ஃபோனை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்த தடவை இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஐடி கொடுத்துருக்காங்க. டச் ஐடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு. இவ்வளோ நல்ல வெப்கேமை கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி கொடுக்காததாங்க ஒரு குறைன்னு சொல்லலாம். நம்ம எப்போவும் நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் இப்படி ஒரு கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் தானே பண்ணுவோம். அதே மாதிரி மேக்கில் கிடையாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சிம்பிள் இருக்குல்ல ஓரத்தில், அதை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் குவிட் பண்ணோன்னா ஒவ்வொரு ஆப்பாக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க, ஃபோர்ஸ் குவிட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம ஃபோன்லலாம் ரீசன்ட் டேப்பை க்ளோஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து ரீசன்ட் டேப் க்ளோஸ் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுலாம் இது தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னா 2029 வரைக்கும் நமக்கு வாரண்ட்டி இருக்குது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் கேர் போட்டிருக்கோம். ஸோ ஆப்பிள் கேர் போட்டிருந்தா அந்த லேப்டாப் உடச்சிட்டு போய் கொடுத்தாலும் ஒரு 25,000-30,000 புது லேப்டாப் கொடுக்குறதா ஐப்ளானட்டில் சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் கேரும் சேர்த்து போட்டிருக்கோம். ஆப்பிள் கேரே கிட்டத்தட்ட 18,000 வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக. ஆப்பிள் கேரோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வருது. அதில் நம்ம ஆஃபரில் வாங்கினதுனால அதில் நமக்கு ஒரு 15% ஆஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18,000 நமக்கு வந்து ஆப்பிள் கேர் கிடச்சிச்சிங்க. நீங்கள் லேப்டாப் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பிளில் லேப்டாப் வாங்கிக்கோங்க. பொதுவாகவே ஆப்பிள் ஷோரூமுக்கு போய் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு ஆஃபரை கிளைம் பண்ணிக்கலாம். அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 1,20,000 வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபர்னு எப்போவுமே ஆப்பிளில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது ஒரு 10 to 11% வரையும் நமக்கு வந்து கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ லேப்டாப்போட ரேட் வந்து 1,20,000 அதோட நம்ம ஒரு 11% கம்மி பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து 1,05,000 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறமேல் கிரெடிட் கார்டு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் கூட கேட்டு வாங்குங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பை நான் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ எனக்காக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மேபி முக்கியம் இருந்திருக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க.